ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஷிதாவோட ஒரு ஸ்மால் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவிலேருந்து நான் ஒன்று வச்சுருக்கேன். அது என்னோடய ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக. பட் பாப்பாவுக்கு வாங்கினது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. போக போக டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ட்ரை ஷீட் வச்சுருக்கேன். டாப்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 3 பீஸ் போல் ட்ரை ஷீட், அதுக்கப்புறமா ஒரு கேப் டவல் வச்சுருக்கேன். டக்குன்னு வெளியில் போகும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ட்ரை மேட்டும் பாப்பா யூரின் போகும்போது சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா என்னோடய பழைய காட்டன் ஷால்லாம் ஒரு 3 வச்சுருக்கேன். பாப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா துவட்டி விடுறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் அதில் வைப்ஸும் அப்புறம் பாப்பாவுக்கு நாப்பி கிளாஸும் வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு பாப்பா சூச்சு கக்கா போகும்போது டக்குன்னு இதை எடுத்து நம்ம அப்படியே பாக்ஸோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதனால தான் கொஞ்சம் கிளாத் வச்சுருக்கேன். அது கூட ஒரு நெயில் கட்டர் வச்சுருக்கேன். அப்புறமா சேஃப்டி பின் சும்மா எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாப்பா விளையாட்டு கட்டுறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது தான் வச்சுருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரே என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட மெடிசன் ட்ரே தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெடிசன்ஸ் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹேர் ஆக்சசரிஸும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். அந்த லைனில் இருக்கிறதுலாம் எப்போவாவது பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது. இதெல்லாம் டெய்லி கொடுக்குற ட்ராப்ஸு. பின்னாடி வச்சுருக்கிற ட்ராப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வயிற்று வலிக்கு, அதுக்கப்புறமா நோஸ் சொல்யூஷனு, அதுக்கப்புறம் பேராசிட்டமல் ட்ராப்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி கொடுக்குற ட்ராப்ஸு. டெய்லி கொடுக்குற ட்ராப்ஸ் தீர மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொன்று நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் பாப்பாவோட பாலாடை, அதுக்கப்புறம் ஒரு பில்லர் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ், குட்டி வளையல் இதெல்லாம் இப்போ தான் பாப்பாக்காக வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா ட்ரெஸ்க்கு மேட்சாக எப்போயாச்சும் வெளில போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் ட்ரேயில் வச்சுருக்கேன். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. செகண்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பாப்பா ரெகுலராக போட்டுக்கக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா நாட்டட் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நாட் கட்டுற ட்ரெஸ் தான் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாட் ட்ரெஸ், அதுக்கப்புறமா பட்டன் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். நல்லா ட்ரெஸ் எல்லாமே பாப்பாவோட நேமிங் செரிமனிக்கு வந்தது. அப்புறமா ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்க வந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது தான். பெருசாக பாப்பாக்குன்னு ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை. ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும்தான் பாப்பாக்குன்னு எடுத்திருந்தேன். அடுத்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கும்ல, கொஞ்சம் ஃப்ராக் மாதிரி உள்ளது, அது மட்டும் வச்சுருக்கேன். ஸோ எங்கேயா டக்குன்னு வெளில போகணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் ரெண்டுமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி நான் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப, அதுக்கப்புறமா கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகும்போது எடுத்துக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கணும். அதை வச்சுருக்கேன். 3வது ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வாய் துடைக்கிறதுக்காக குட்டி குட்டி டவல்ஸ் இதெல்லாமே வந்தது. நான் 2 வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வாய் துடைக்க டெய்லி வாய் துடைக்கிற துணி மாற்றிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காட்டன் டவல், அதுக்கப்புறமா கேப் டவல். 1க்கு 2-3 இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு சிலது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இதெல்லாம் அப்படியே ஈஸியாக எடுக்கிறதுக்காக வாட்டமாக இருக்கணும் வச்சுட்டேன். அடுத்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குட்டி குட்டி ட்ரௌசர் இதெல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்தது. அப்புறம் ஒரு சிலது தனியாகவே வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்ளவுஸு இதெல்லாம் பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் ஒரு 3 months கிட்ட க்ளவுஸ் போட்டு தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி க்ளவுஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். கடைசி ட்ரேயில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ வரைக்கும் போடாத ட்ரெஸ்ஸு இதெல்லாமே பெரிய பெரிய சைஸாக இருக்கிறது. அதுக்கப்புறமா நான் ஒரு 2 ட்ரெஸ் பெருசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மற்றதெல்லாம் வச்சு கொடுத்ததுலேயே ரொம்ப பெருசாக இருக்கிற ட்ரெஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஒரு 1 year கிட்ட போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக தேடிக்க ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு கவரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் அடுத்து பக்கத்தில் இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இது டவர் ஃபேன் வாங்கினப்போ கொடுத்தாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அது மேலே ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பாவோட பவுடர், அதுக்கப்புறமா லோஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய டேப்லெட் வச்சுருக்கேன். நிறைய பேர் பாப்பாவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறது இல்லை. ஸோ பாப்பா பிறந்து நெக்ஸ்ட் மந்த் நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருந்தப்போ எனக்கு கொடுத்த கால்சியம் டேப்லெட். ஸோ அதை வச்சுருக்கேன். அப்புறம் லேகியம், அப்புறம் பாப்பாவோட ஐப்ரோ பென்சில், அதுக்கப்புறம் ஒரு
ஹேர் கோமு. அப்புறமா வந்து ஒரு இருமல் வந்தப்போ எனக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லி இந்த சிரப் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அயன் சிரப்பு, தைராய்டு டேப்லெட் இதெல்லாம் வந்து எசென்ஷியலாக வேணும் இல்லையா, அதெல்லாம். இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட மெமரிஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா 16க்கு போட்டிருந்த அந்த கையில் போட்டிருந்த இது காலில் போட்டிருந்தது, அப்புறம் இடுப்பில் கட்டியிருந்த அந்த வெள்ளை கயிறு இது எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்துட்டு நிறையா வந்து இந்த ட்ராப்ஸ்லாம் வந்துல அந்த பாக்ஸில் இந்த ஃபில்லர் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஒரு ஃபில்லர் வச்சே நம்ம எல்லா மருந்துமே வந்து கொடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அதில் மருந்து எடுக்கும்போது இடிக்குது அப்படின்றதுனால அதில் மாற்றிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரெஷ் பம்ப் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். லோக்கல் ஷாப்பில் வாங்கினதை விட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து பாப்பாவோட மருந்து டப்பா. நான் இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஒரு தடவை தான் வந்து கொடுத்துருக்கேன். 1 or 2 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு நோட் பேடு, ஏதாச்சும் நம்ம பாப்பாவுக்கு வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. அப்புறமா வந்து பாப்பாவோட குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பேம்பர்ஸும் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். பேம்பர்ஸ் வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் எப்போ பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த செட்டப் வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால டக்குன்னு என்னால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.